மாறி மாறி கொடுத்தான் சென்னை துக்காவல் கெட்டான் மகான்களுக்கு கெட்டவன் என்று அவன் என்னை பார்த்து கெட்டவன் என்று பதவி வெறிபிடித்த நாயை பதவி என்றால் நல்லா தெரியும். ஒரு மனிதனுக்கு 7 அதிசயங்கள் இருக்கிறது. 7 அதிசயம் என்ன தெரியுமா? வறுமையிலும் அடுத்தவனுக்கு உதவும் இதயம் வேண்டும், தோல்வியிலும் விடா முயற்சி வேண்டும், ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும், சோகத்திலும் துணிவு வேண்டும், கோபத்திலும் பொறுமை வேண்டும், செல்வத்திலும் பணிவு வேண்டும். பணிவு பதவி என்றால் எப்படி இருப்பது தெரியுமா? பதவியிலே பணி இருக்க வேண்டும். நீ யார்? திருநாட்டின் மகனுக்கு பிறந்தானே துரியாதனன், அந்த குணம் படைத்தவன். நான் யார்? பாண்ட மன்னனை போல் பலரவார வைத்து மக்களுக்காக தடி கொண்டு அடித்து நாட்டு மக்கள் விரட்டி அடித்தவன் மானம் தாங்காளி மரணத்திலே வாய்த்தான். போனால் போகட்டும் என்று சின்னம் திரு குழந்தையா இருந்தாய். உன்னை நான் வளர்த்த எந்தன் மனோ பாடுதப்பா, ஏங்கி உள்ளவாடுதப்பா, ஏடெடுத்து நான் படித்து ஏற்றம் கொண்டு நான் அழுதி என் உள்ளம் வாடுதப்பா. ஓ என் உள்ளம் வாடுதப்பா. எந்தன் மனம் பாடுதப்பா, எங்கி உள்ள பாடுதப்பா, ஏடெடுத்து பாடுகின்றேன், ஏக்கம் கொண்டு பாடுகின்றேன், என் கதை சோகமப்பா, என் கதை சோகமப்பா. எந்தன் மனம் பாடுதப்பா, எங்கு உள்ள பாடுதப்பா, கேடெடுத்து பாடுகின்றோம், ஏக்கம் கொண்டு பாடுகின்றோம், என் கதை சோகமப்பா, என் கதை சோகமப்பா. எந்தன் மனம் பாடுதப்பா, எங்கி உள்ள பாடுதப்பா, ஏடெடுத்து பாடுகின்றோம், ஏக்கம் கொண்டு பாடுகின்றோம், என் கதை சோகமப்பா, என் கதை சோகமப்பா.
ஐயோ பாவம் தெரியாது சாப்பிட்ட குழந்தை காலில இருந்து நான் அடுப்பு கூட பத்த வைக்கலடா. அப்பா அப்பா எங்கப்பா அப்பா அப்பா போயிட்டே நைனா நீ எங்கிட்ட சொன்னியாப்பா நாளைக்கு 2000 ரூபாய் தரேன்னு சொன்னியாப்பா அது போயிட்டாப்பா நைனா நைனா ஐயோ போயிட்டாப்பா மன்னா சாமியோ அது வேணாமா எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம்மா வாய் வச்சு மன்னரா இது கூட எல்லாத்துக்கும் போட்டுட்டா ஐயோ நான் என்ன பண்ணுது ஒரு முறை இறப்பது ஒரு முறை எடுக்காதீங்க எங்க மாமனாரே செத்து ரொம்ப நான் நாத்தடி வேணாம் எடுக்கல வேணாண்டா துணி பிடிக்கிறா நம்ம தாலிக்கலாம் இருக்கும் செய்திருக்க மாட்டாருன்னா சங்கீதா உனக்கு கொன்றம் தெரியாது உன் அண்ணிய மன்னனம் அண்ணன் சொல்றது பொய்யா உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ போமா இல்ல இல்ல நாங்க தான் போய் சொல்றோம் நான் தான் வச்சிர பண்றோம் நாங்க பாவிங்க நாங்க சொல்றது நம்பாதீங்க நான் சொல்றேன் இவனை கேட்டு பாரு உன் தந்தையை கொன்றது இவன் தான். அது எப்படி சொல்ல வேண்டும் விளக்கமாக சொன்னாதான் சொல்றான். நீ குட்டி எங்க மாமனாருடா குட்டி தட்டுமா ஐயா. அரண்மனையில் நான் காவல் இருந்து கொண்டிருந்தேன். மதில் செவத்தை சுத்தி வந்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு உருவம் தடால் என்று குதித்தது. யார் என்று பார்த்தேன். இவன் தான். போய்கொண்டே இருந்தான். எங்கு போகிறான் என்று நானும் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தேன். உன் தந்தை அறையாண்டு போய் நின்றான். ஏன் நிற்கிறான்? மன்னர் அறை அல்லவா? அப்படி நான் எட்டு நின்று உத்துக்குள் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது இவன் கதவை தட்டினான். டங் 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 என்று. உன்னுடைய தந்தை கதவை திறந்தான். தந்தான். உடனே உள்ள போயிட்டான். நானும் எட்டு நின்று பார்த்துவேன். நான் எப்படி உள்ள போக முடியும்? நீ வேற. நான் பின்னால் சென்று கதவை சாத்தி கொண்டார்கள். அந்த சந்திலே பார்த்து அங்க பார்த்த போது உங்க அப்பா கிட்ட என்னவோ சொன்னான். ஏன் கதவு சாத்தும் போது சவுண்டு வருது? அது ஆயில் சரியா உடம்பு இதெல்லாம் ஆமா. அந்த நேரத்துக்கு என்ன சொன்னா ஏது சொன்னான்னு தெரியல. உடனே உங்க அப்பா கடுப்பாயிட்டாரு. டேய் கையை நோக்கினாரு. உடனே கத்தி எடுத்து சாத்தி டீ கூட சூட குடிக்க மாட்டாங்க எங்க மாமனார். நீ எல்லாம் ஒரு மனிதனா? இவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து இந்த நாட்டை விட்டு விரட்டி விடுவாங்க. இது போல நாட்டில் இருந்தால்
பணத்துக்காக எங்க அண்ணனை கொலை செஞ்சாலும் செய்யலாம். சூப்பர் நீ தாண்டி வில்லி இல்ல நிக்க சொல்ல பார்த்தா சுத்து காட்டு போனா அந்த வார்த்தை இது தன்மை சொல்ல முடியும் பட்டச்சுன்னு சொல்லிருப்பாங்க கொஞ்சம் தவறு வந்துச்சுன்னா ஆனா சூப்பரா பெரிய மனுஷங்க அப்படி சிரிக்கிறாங்க அதெல்லாம் அவங்க யார் சிரிக்கிறான்னு தெரியாது பேசுங்கிறேன் பாய்க்கு இது சிரிக்கிறான் ஐயோ யாரா நீ ஏழ்மை குடியிருக்கணும். ரொம்ப ஏழையா ஒரு மிடில் கிளாஸ்லாம் இல்லையா சாப்பிட்டே 2 மாசம் ஆச்சு ஆண்டா ஆமாங்க எல்லாத்துக்கும் ஆமா தான் கொண்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் தான் 2 மாசம் ஆகுது ஓ அந்த மூட்டை பாருமா சரி ஏய் சிவாடியம்மா மந்திரி 2 மாசம் ஆச்சு தாடியம்மா கோயில் அது இவ்வளோ வச்சுக்கணும் நான் என்னன்றேன் ஏன் அரண்மனைக்கு வந்த மன்னரை பார்த்து வேலை கேட்கலாம் என்று வந்தேன். என்ன வேலை செய்வ எந்த வேலை கொடுத்திருந்தாலும் செஞ்சிருப்பேன். இந்த கருத்துல கை வை அது கை வச்சா உயிர் போயிடும். நான் என்னன்ற எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன்றல்ல ஐயா இந்த கோய் முட்டைக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டும் எதை வேணாலும் செய்வேன். கூப்பிட்டாங்க கை வைடா அது கை வச்சா உயிர் போயிடும். எந்த வேலை விட்டாலும் செய்வேன் ஏதாச்சு தெரியுமா? போட்டு உப்புரு உப்புரு சாத்தி அவங்க நல்லா வடிவார் மாரி உங்களை அடிக்காதா உங்களை டப்பா டான்ஸ் ஆடும் சூப்பரா டப்பா எப்படி டான்ஸ் ஆடுன்னு தெரியும் என்னங்க இவன் நாளைக்கு குளிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் ஆம்பளை வார்த்தை மீற மாட்டேனால கணவனே கண் கொண்டு ஏன்னா வாழ்க்கையில முக்கியமா என்ன தெரியுமா வேணும் உண்மையாவே சொல்றேன் எவ்வளவு பேர்லாம் இருக்கிறீங்க வாழ்ந்தா இந்த சமுதாயத்துல ஒழுக்கமா எதற்காக அரண்மனைக்கு வந்தாய்? மன்னரை பார்த்து வேலை கேட்கலாம் என்று வந்தேன். பைத்தியக்காரா, உனக்கு என்ன ஆணவமடா? வேலை கேட்க இந்த நாட்டை அனைவருக்காக எவ்வளவோ திட்டத்தை தீட்டினேன். சதிகாரம் பாயா, ஒழுங்கு மரியாதை வச்சு மன்னரை பார்த்து வேலை கேட்கலாம் என்று வந்தேன். அதற்குள் எந்த பாவிய மன்னரை கொண்டு விட்டார்கள்? எந்த பாவியோ அல்ல, இந்த கல்லழகன் தான் அந்த கலச்சமா மன்னரை கொலை செய்தேன். நீ கொண்டு விட்டு பழியை என் மீது போட்டு எதற்காக? பதவி பதவிக்காக எதையும் செய்வான். புறப்படு. எங்கே போக? நாட்டை விட்டு போடா. நாட்டை விட்டு என்ன போக? விட்டு வீடு அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சத்தியமா யாரு விழுந்து இருந்து கண்டால் எல்லாம் சொர்க்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் 2
சத்தியமா யாரும் இருக்கும் இடத்து இருந்து கண்டால் எல்லாம் சொல்கிறது கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியம்